ஹாய் ஃப்ரான்ஸ், வெல்கம் டு டாபிக். என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க. அதாவது நம்ம இட்லி கடை திரைப்படம் வந்து பார்த்தா ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகல. ஸோ அந்த திரைப்படத்துக்கு கிளாஷாக வந்து பார்த்தா குட் பேட் அகிலி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அஃபிஷியலாக வந்து பார்த்தா டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ குட் பேட் அகிலி திரைப்படம் ஏப்ரல் 10 வந்து ரிலீஸ் ஆகும், தமிழ் நியூ இயர் அன்றைக்கி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், இது வேறு மாதிரி போக போகுது. பிகாஸ்னா அந்த பொங்கல் வந்து வர வேண்டிய படம் வந்து விடாமுயற்சி. ஸோ விடாமுயற்சி வந்து போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு. ஸோ லைக்காக வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி நம்ம குபேரா டீம் வந்து பார்த்தா என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. ஸோ அவங்களும் நம்ம வச்சு செஞ்சுட்ருக்காங்க தனுஷ் ரசிகர்களை வந்து. ஸோ இப்போ 2 படமே வந்து பார்த்தா ஓரளவுக்கு ஒரு ஸ்லோ டவுனாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தா பீக்கில் போகிற மாதிரி வந்து பார்த்தா இட்லி கடை வந்து பார்த்தா ஏப்ரல் 10 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி தலாஜி சாரோட குட் பேட் அகிலி திரைப்படமும் வந்து பார்த்தா ஏப்ரல் 10 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ தனுஷ் அண்ணா வர்ஸ் அஜித் குமார் சார், இது வந்து ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கிளாஷு. ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தா எப்பிக்காக இருக்க போது. ஏன்னா அவங்களும் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணியிருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படம் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 3 வருஷம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக வந்து குட் பேட் அகிலி நினச்சிருக்காங்க. ஸோ நம்ம தனுஷ் அண்ணா ரசிகர்களும் வந்து பார்த்தா இந்த டைம் கன்ஃபார்மாக வந்து 300 கோடி அடித்து தூக்கிடணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி நம்ம தனுஷ் ரசிகர்கள் வேறு இருக்காங்க. ஸோ நடுவில் நீக்கு வேறு இருக்குது. ஸோ என்ன நடக்க போது தெரியல. கன்ஃபார்மாக இட்லி கடை தனுஷ்னா வேறு ஜானரில் ஒரு வேறு மாதிரி வந்துட்டுருக்காப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஸோ குட் பேட் அகிலி ஒரு ஃபயராக ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக வந்துட்டுருக்கு. ஸோ பார்ப்போம், ஃபயர் வர்ஸ் வாட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலே சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.